குட்டி விலாகோட டே 33 பார்க்கலாமா? இன்றைக்கி விபாக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எக்ஸாம் இருக்குது. ஸோ மத்தியானம் வரைக்கும் கிளாஸ் இருக்குது. மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பம்னா சாதாரணமான இடியாப்பம்லாம் கிடையாது, வெரைட்டியான ஒரு இடியாப்பம். பார்த்துடலாமா? எப்பயும் மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு கொஞ்சமாக ஆயில் போட்டு இடியப்பம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தான் அந்த வெரைட்டி மேக் பண்ணுற கேரக்டர் என்ட்ரி வரும். சின்ன ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த இடியப்பம் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவை தூக்கி அந்த இடியப்பம் மேக்கரில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுக்கும்போது அந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நானே கண்ணு வச்சிருவேன்னா பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஃபீலு. நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், யூடியூப் பார்த்து செய்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பல்பு தான் வரும். அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாதியில் தான் பண்ணியிருக்கேன். மீதி மாவு நான் நார்மலான இடியப்பமே செஞ்சுட்டேன். ஆக்சுவலி குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம கலர்ஃபுல்லாக விதவிதமாகலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இங்கே இடியப்பத்தை பொறுத்த வரைக்கும் விபாக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. எப்படி கொடுத்தாலும் இடியப்பம்னா போதும், சாப்பிட்ருவா. இது நான் சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணுறது தான். ரிசல்ட்டு நீங்களே இப்போ பாருங்கள். இது என்னோட தப்பா இல்லை யூடியூப்பில் மட்டும் எதா மேஜிக் நடக்குமா அப்படின்னு தெரியல. வெந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன், அவ்வளோதான். பிங்க் கலரில் இருந்த இடியாப்பம் பீச் கலரில் வந்திருக்குங்க. அனைத்து பயணங்களும் வீணாகி விட்டதுன்ற மாதிரி. சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு கலர் கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பீட்ரூட் போட்டிருக்கு சொல்லிவிட்டு டேஸ்ட்டுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் செஞ்சு டிஃபன் வேலையை முடிச்சிட்டேன். சரி, நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிற என் பொண்ணு கூட இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். டிஃபன் வேலை முடிஞ்சதும் விபாக்கு ஊட்டி விட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தான் நிஷான் ஏஞ்சான். நிஷான் ஏஞ்சதும் நிஷானை கையோடு போய் எண்ணெய் வச்சு நல்லா குளிக்க வச்சுட்டு எடுத்துன்னு வந்து சாமி கும்பிட சொன்னால் அவர் சாமி கும்பிடுறாரு பாருங்கள். இப்போல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியுது அவனுக்கு. அவ்வளோதான், அவனையும் ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பமே அவனுக்கும் ஊட்டிட்டேன். கொஞ்ச நேரம் அவங்க கூட அப்படியே விளையாடிட்டு நடுவில் போய் எனக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வைக்கிறதுக்கு இருந்தது, அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நிஷானுக்கு மையெல்லாம் வச்சுட்டு. கொஞ்ச நேரம் விளையாடினா அவருக்கு தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்க வச்சுட்டு மையெல்லாம் வச்சு விட்டுட்டேன். நிறைய பேர் இப்போ மையெல்லாம் வைக்கிறதுக்கு திட்டுவாங்க. ஸோ எனக்கு பிடிக்குது, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.